கோயிலுக்கு போற பெண்களை வழிமறிச்சு வழிப்பறி பண்ணி அவங்களோட ட்ரெஸ்ஸை கலட்டி நிர்வாணப்படுத்தி அதை புகைப்படம் எடுத்து மிரட்டி அவங்க கிட்ட பணம் பிடிக்கிருக்காங்க ஒரு கும்பல். இந்த ஒரு கொடுமையான கொடூரமான சம்பவம் எங்க நடந்திருக்கு அப்படின்னா திருவண்ணாமலையில கிரிவலம் போனவங்களுக்கு நடந்திருக்கு. அதாவது ஒரு பொண்ணு அவங்க நண்பரோட திருவண்ணாமலை கிரிவலத்துக்கு தனியா ஜோடியா நடந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ அதை கவனிச்ச ஒரு கும்பல் வந்து இவங்களை கத்தி காட்டி மிரட்டி ஒரு காட்டுக்கு தனியா அழைச்சிட்டு போய் அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் கலட்டி அவங்கள வீடியோ எடுத்து அவங்க கிட்ட இருக்கிற நகை பணத்தை எல்லாத்தையும் புடிங்கிட்டு போயிடுறாங்க. புடிங்கிட்டு போனது மட்டும் இல்லாம இந்த விஷயத்தை வெளியே சொன்னா உன்னோட நிர்வாண வீடியோ எல்லாத்தையும் நாங்க நெட்ல விட்டுருவோம் அப்படிலாம் மிரட்டி இருக்காங்க. அந்த பயத்துல அந்த பொண்ணு வேற யாருக்கும் சொல்லாம வீட்டுக்கு போயிருக்கு. வீட்டுக்கு போய் 2 நாள்ல அதே கும்பல்கிட்ட இருந்து கால் வருது, உங்ககிட்ட இருந்து அடிச்சதெல்லாம் எங்களுக்கு பத்தாது, எனக்கு இப்போ உடனே பணம் வேணும்னு மிரட்டவும் உடனே அதுக்கு அந்த பொண்ணு வந்து ஒரு 4000 ரூபாய் அக்கௌண்ட்ல இருந்ததை போட்டு விட்டுருக்கு. எனக்கு இது பத்தாது, இன்னும் வேணும், இல்லாட்டி வீடியோவை நெட்ல விட்டுருவோன்னு ரொம்ப வற்புறுத்தி மிரட்டவும் அந்த பொண்ணு வேற வழி இல்லாம போலீஸ்ட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருது. இது சம்பந்தமா திருவண்ணாமலை துணை கண்காணிப்பாளர் ராஜனோட தலைமையில ஒரு குழு அமைச்சு இந்த வழக்குல முக்கிய குற்றவாளியான வாசுதேவன் உட்பட 8 பேரை போலீஸ் கைது பண்ணிடுறாங்க. ஆனா இந்த ஈன வேலையை பார்த்த நாய்களை எல்லாரையும் போலீஸ்காரங்க முகத்தை மறைச்சு கூட்டிட்டு போறாங்க. போலீஸ்காரங்க மறைச்சிடலாம், நம்ம சொல்லிட்டா போச்சு ஆபீஸ்ல மறைக்க முடியுமா? அந்த 8 ஐயோக்கிய நாய்களோட மூஞ்சியை உங்களுக்கு வீடியோல பதிவு பண்ணியிருக்கேன், மறக்காம பாத்துக்கோங்க. இனிமேல் இந்த நாய்களை ரோட்ல எங்கேயாவது பார்த்தா பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து விரட்டி விரட்டி அடிங்க. அப்பதான் இனி வரும் காலத்துல இந்த மாதிரி ஒரு செயலை செய்ய பயப்படுவாங்க இந்த பொறுக்கி நாய்ங்க.